ஃபர்ஸ்ட் ஷெட்யூலுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துருந்தோம். இன்னும் பாக்கி அமௌண்ட் 2 லட்சம் தான். 2 கோடி ரூபா சம்பளம் கேட்கிறாரு. என்ன ஜீவன்? 2 படத்துல அப்படி மாறிடுச்சு எல்லாமே. ஆமா, 2 படம் எல்லாம் மாறிடுச்சு. என்ன ஜீவன்? அதாவது 2 கோடி ரூபா சம்பளம் கேட்கறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. இது பண்ணக்கூடாது. அதாவது ஒரு தயாரிப்பாளர் 60 லட்ச ரூபா போட்டா என்ன, அவன் தாலி பாசியை வித்தா என்ன, அவன் வீட்டை அடமானம் வச்சான்னா, அவன் நடுத்தருக்கு வந்தா என்ன, என்னானா என்ன, நம்ம இந்த படம் பண்ணக்கூடாது. அது எவ்வளோ சுயநலமான எண்ணங்கள் பாருங்க, அந்த டைரக்டருக்கும் செல்வா சாருக்கும் அந்த நடிகர் ஜீவனுக்கும். அப்போ 2 கோடி ரூபா எப்படி கேட்குறீங்க, எந்த அடிப்படையில் 2 கோடி ரூபா நீங்கள் கேட்குறீங்கன்னு நம்ம கேட்கும்போது, இல்லை இன்னைக்கு எனக்கு மார்க்கெட்டுக்கு 2 கோடி ரூபா அப்படின்னு சொல்கிறார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் டைரக்டர் செல்வா மேலேயும் ஜீவன் மேலேயும் தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்து கிட்டத்தட்ட அந்த பஞ்சாயத்து 3-4 மாதமாக தொடர்ந்து நடக்குது. டெய்லி நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ராமநாதன்